السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فرض الله عليكم الحج فحجوا، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني يا شفيع المذنبين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துதைத்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல நசீவை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான பெருமக்களை, ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் சாறை சாறையாக இதையெல்லாம் நாம் காபாவை தேடி இறை பொருத்தத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அத்தனைவருடைய ஹஜ்ஜை மக்பூலாக மவ்ரூராக ஆக்கி தந்தருவானாக. இது போன்ற நல்ல நசீவை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் அல்லாஹ் சார்ந்த அத்தனைவர்களுக்கும் அல்லாஹ் வெகு விரைவில் நமக்கு வாய்ப்பை தந்தருவானாக. அருமையான மூமின்களை, இந்த வருடம் மட்டும் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 7000 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 10,000 பேர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று கேட்கப்படுகிற பொழுதே நம்முடைய உள்ளத்துக்கெல்லாம் அது மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹஜ்ஜு என்கிற பயணம் இருக்கிறதே, இந்த செயல்பாடு, இதை குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வலியுறுத்தி காமிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல் யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அவர்கள் தாமதம் இல்லாமல் உடனே செய்யட்டும் என்றார்கள்
முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னோட சொன்னால், அருமையான மக்களே, இந்த ஹஜ் என்கிற கடமை இருக்கிறது அல்லவா, இஸ்லாத்தின் 5 கடமைகளில் இறுதி கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ் என்கிற கடமை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ் எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு வலியுறுத்தி காமித்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தில் வந்த 1,24,000 நபிமார்களுக்கு மேல் வருகை தந்தார்கள். அத்தனை நபிமார்களும் ஹஜ் செய்யாத நபி இல்லை என்கிற அளவிற்கு எல்லா நபிமார்களும் செய்த வணக்கங்களில் ஒன்று இந்த ஹஜ் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி ஒரு நபியை கூட ஹஜ் செய்யாமல் விட்டு வைக்கவில்லை. எல்லா நபிமாருடைய பொற்பாதங்களும் பதிக்கப்பட்ட இடம்தான் இன்றைக்கு காபா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த ஹரம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைக்குள் இணை வைப்பாளர்கள் யாரும் இல்லாத, இறைவனையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொண்ட மூமின்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புனித இடம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட இடம் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களை, மற்ற வணக்கங்களை எடுத்துக்கொண்டால் ஒன்று பொருள் சார்ந்ததாக இருக்கும், இன்னொன்று உடல் சார்ந்ததாக இருக்கும். தொழுகை எடுத்துக்கொண்டால் நாம் உடலால் செய்யக்கூடிய வணக்கம். நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் அப்படித்தான், உடலால் செய்யக்கூடிய வணக்கம். ஜகாத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பொருளால் மட்டும் செய்யக்கூடிய வணக்கம். ஆனால் உடல் சார்ந்தும் பொருள் சார்ந்தும் ஒரு வணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹஜ்ஜு தான். ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 6 லட்சம் 7 லட்சம் இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் என்று சொன்னால், 6 லட்சம் என்பது சாதாரண காசா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, 6 லட்சம் செலவு பண்ணிட்டு போறோமே, அங்கே போய் என்ன வெறும் நம்ம சும்மா உட்காந்துட போறோமா அப்படின்னா, உடல் வணக்கம் சரி செய்வது, சபா மருவாவில் ஓடுவது, காபாவை தவாஃப் செய்வது, அதுபோன்று சைத்தானுக்கு கல்லெறிவது, மினாவிலிருந்து அரபாவுக்கு செல்வது, அரபாவிலிருந்து மினாவுக்கு வருவது, இப்படி பல்வேறு உடல் சார்ந்த வணக்கங்களும் அங்கே இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை குறித்து நமக்கு வலியுறுத்தி காமிக்கிறார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஹஜ்ஜை எப்படி கடமையாக்கினான் என்பதை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், யாருக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய கடப்பாடு இருக்கிறதோ, சக்தி இருக்கிறதோ, செய்வதற்கு தகுதி இருக்கிறதோ, அவர் அனைவரும் ஹஜ் செய்வது என்பது கட்டாய கடமை என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வமன் கஃபர, யார் இதை மறுக்கிறார்களோ, காசு பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருந்தும் ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகலன்னு வச்சுங்களேன், அல்லாஹ்வோட சொல்ல மறுக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னா, அல்லாஹ்வோட சொல்லுக்கு கட்டுப்படலை அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறான். அதாவது யார் ஹஜ் செய்யலையோ அவர்களுடைய தேவையில்லை நல்லா சொல்லலை. என்ன சொல்றோம் அப்படின்னா, உலகத்தில் எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட எந்த தேவையும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் என் மூலியமா தேவை இருக்குங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுறான். அருமையான மூமின்கள், அது மட்டுமல்ல, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் அய்யுஹன் நாஸ். ஒரு நாள் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிரசங்கம் செய்கிற பொழுது இப்படி பிரசங்கம் செய்தார்கள், அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் கட்டாயம் ஹஜ் செய்யுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.
அது மட்டுமல்ல அருமையான மோமின்களே, சில பேர் கேட்பான், அஜர் ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டும் ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், உம்ராவுக்கு போனால் ஹஜ் எதுக்கு, ஹஜ்ஜுக்கு போனால் உம்ரா எதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நல்லா விளங்கிக்கணும், ஹஜ்ஜு என்பதும் உம்ரா என்பதும் மக்காவில் செய்யக்கூடிய ஒரு கிரிகை தான், வணக்க வழிபாடுகள் தான். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உம்ரா என்பது எந்த காலத்திலும் செய்யக்கூடிய வணக்கம். இந்த மாதம் இல்லை, இந்த மாதம் செய்யணும், அடுத்த மாதம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 12 மாதத்துல எந்த மாதத்துல வேணாலும் உம்ரா செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், அறியப்பட்ட ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அப்படிங்கிறான். எந்த மாதம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய வணக்கம் அப்படின்னா துல்ஹஜ் மாதம் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு பெயர் தான் அது ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜாக ஆகுமே தவிர, அது அல்லாத மாதங்களில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது குறிப்பாக ஹஜ்ஜுடைய நாட்களில் செய்யக்கூடிய வணக்கம் தான் ஹஜ்ஜை தவிர, நாம் அது அல்லாத நேரங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் அது உம்ராவாகத்தான் இருக்குமே தவிர ஹஜ்ஜாக மாறாது. இன்னைக்கு சில செல்வத்தை நினைக்கிறாங்க அப்படின்னா, உம்ராவுக்கு போனால் 1 லட்சம் ரூபா முடிச்சிடலாமே, ஹஜ்ஜுக்கு போனால் 6 லட்சம், உம்ராவில் போனால் சில லட்சம் பேர் தான் இருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போனால் பல லட்சம் பேர் இருப்பாங்களே, உம்ராவில் போனால் சிரமம் இருக்காது, ஹஜ்ஜுக்கு போனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வசதி வாய்ப்புகள் வந்தும் கூட ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்றும். மார்க்க சொட்டு எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு அல்லாஹ் ஒரு 2 கிரவுண்ட்ல ஒரு வீடு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சும்மா சொல்றேன், 2 கிரவுண்ட்ல எனக்கு வீடு கொடுத்துருக்கான், பங்களா கொடுத்துருக்கான், ஆனால் ஹஜ்ஜு செய்வதற்கு காசு என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்க என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வீடை வித்துட்டு உனக்கு தேவையானது ஒரு வீடை நீ கிராமத்தில் வாங்கலாம். உதாரணத்துக்கு 2 கிரவுண்ட் வீடு 2 கோடி ரூபான்னு வச்சுங்களேன், இந்த 2 கோடி ரூபாய் வீடை வித்துட்டு 1 கோடியில வீடு வாங்கி என்னால் வாழ முடியும் அப்படின்னா, நீ வீடை வித்துட்டு உனக்கு தேவையான ஒரு இடத்தில் வீடை வாங்கி கொண்டு மீது உள்ள பணத்திலாவது ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஹஜ்ஜி எந்த அளவுக்கு அவசியத்திலும் அவசியம் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அது மட்டுமல்ல அருமையான மோமின்களே, ஹஜ்ஜி என்பது வாழ்நாளில் ஒரு தடவை தான் ஹஜ்ஜு கடமையை தவிர வருடம் வருடம் என்பது ஹஜ்ஜு கடமை இல்லை என்பதை சஹாபாக்களின் கேள்வியிலிருந்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பிரசன்னம் செய்தார்கள், கது ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜு ஃபஹஜ்ஜு, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுச்சு, அதனால நீங்க ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய சஹாபிகள் ஒரு தோழர் இழந்தார். யார் ரசூலல்லாஹ், அக்குள்ள ஆமீன் யார் ரசூலல்லாஹ், ஹஜ்ஜு கடமைன்னு சொல்றீங்களே, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு கடமையா அப்படின்னு கேட்கிற பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டவருக்கு சடார் என்று பதில் சொல்லாமல், உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். கேட்டவர் நினைக்கிறாரு, நம்ம கேட்ட கேள்வி நல்லா கேட்டிருக்கும் போல நினைச்சுக்கிட்டு, இல்ல ரசூலுல்லாஹ் காதல் விடலையோ நினைச்சுக்கிட்டு மீண்டும் எழுந்து 3 தடவை கேட்கிறாரு, ஹஜ்ஜு கடமைன்னு சொல்றீங்களே, ஹஜ்ஜு ஒவ்வொரு வருஷம் கடமையா என்று கேட்ட பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் குல்து நஅம், நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் ல வஜபத், அது கட்டாயமாயிருமே. ஒவ்வொரு வருஷமானு கேட்குறீங்க, ஆமாப்பா ஒவ்வொரு வருஷம் கடமைன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வருஷம் கடமை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் முன்னாள் சமூகம் சென்ற சமூகம் கேள்வி கேட்டு தங்களுக்கு தானே அழிவு ஏற்படுத்திக் கொண்டது ஒன்று, நீங்கள் அதிகம் கேள்வி கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற ஹதீஸும் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் 2 விஷயத்தில் விளங்குது. ஒன்று, நம்ம ஆயுள்ள ஒரு தடவை ஹஜ் செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு சட்டம். 2வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் குல்து நஅம், நான் ஆம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷம் ஹஜ் கடமையா இருக்கு அப்படின்னா நபியின் நாவில் தான் மார்க்கம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு வருஷமும் இல்லை, உங்கள் ஆயுள ஒரு தடவை சொன்னதுனால ஒரு தடவை ஹஜ் கடமை. ஒருவேளை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க வச்சுங்களேன், ஆமாப்பா வருஷம் ஹஜ்ஜு கடமைன்னு சொன்னாங்க வச்சுங்களேன், ஹஜ்ஜு கடமை தானே அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது.
அது மட்டும் இல்ல அருமையான முஃமின்களே, மேலும் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐயுல் அஅமாலி அஃலல். ரசூலுல்லாஹி சஹாபி கேட்டாங்க, வணக்கங்களில் சிறந்த வணக்கம் எது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றதா வணக்கங்களில் சிறந்த வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த சாமி மீண்டும் கேட்டாரு, சும்மா மாதா, அதுக்கு பிறகு எது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வது என்று சொன்னார்கள். அந்த தோழர் மீண்டும் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு எது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஹஜ் செய்வது என்று சொன்னார்கள். மனுஷனுக்கு அமல்கள்ல சிறந்த அமல் ஈமான், நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஈமான் கொண்டாதாங்க அதற்கு போய் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் கபூலாக்கப்படும் என்று தவிர ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் என்ன நல்ல காரியத்தை செஞ்சாலும் இந்த உலகத்தில் பெருவார்ந்து அல்லாஹ் அடையலாம். ஆனா நாளைக்கு மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அவசியம் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டும் அருமையான முஃமின்களே, இந்த மக்கா என்கிறது பூமி இருக்கு பார்த்தீங்களா, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் அது அல்லாஹ்வின் கண்ணியத்தை பெற்ற ஒரு இடம் என்பதால் அந்த ஹஜ்ஜை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரார். ஸல்லல்லாஹு காலத்துல அந்த ஹரம்ங்கிறது எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற செடி கொடிகளையோ வெட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் தான் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், செடி கொடி எல்லாம் பிக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது சொல்றீங்களே, இந்த குழந்தைகளுக்கு சளிக்காக இத்தகையர் என்று சொல்லக்கூடிய செடியை பெண்கள் எல்லாம் புடிய மருந்துக்காக பயன்படுத்துகிறார்களே, இந்த செடியை தவிர என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லல் இதுகிற, அது இதுகிற செடியை மட்டும் நீங்க செய்யலாம், பிடுங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜாக யௌமி வலது உம்முஹு. ஒரு மனுஷன் ஹஜ் செய்கிறாரு, எந்த குற்றமான காரியம் செய்யல, எந்த பாவமான காரியம் செய்யாம அப்பழுக்கற்றவராக அவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செஞ்சார் அப்படின்னா, தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த குழந்தை எப்படி பாவம் செய்யாத குழந்தையாக இருக்கிறதோ அதுபோன்று ஹஜ்ஜை செய்துவிட்டு வரக்கூடிய ஹாஜி பாவத்தெல்லாம் கழுவப்பட்டு புனிதராக திரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து சொன்னாங்க, உபுசு யமீனக, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய வலது கரத்தை நீட்டுங்க, உங்களுடைய உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வலது கரத்தை நீட்டுகிறார்கள். அந்த கரத்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிடித்துக் கொண்டு அவர் அப்படியே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, மாலக்கையாம் அம்ரே, உங்களுக்கு என்ன வேணும், கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்லாமல் இருக்கிறீங்களே, என்ன வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, ஒரே ஒரு நிபந்தனை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயஃபிர் அலி, நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா அலிம்த அன்னல் இஸ்லாம் எஹ்திமுமாக்கான கவலம், உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாத்துக்கு முன்னால் செஞ்ச பாவம் நீங்க எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்கள் பாவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மன்னிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னல் ஹஜ்ஜ செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், எஹ்திமுமாக்கான கவலம், நீங்கள் அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து தங்கிக் கொண்டிருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க அப்படின்னா, ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் செய்வதற்கு முன்பாக என்னென்ன பாவங்களை செய்தாரோ அதெல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். ஹஜ்ஜுடைய சிறப்பு சொல்லுகிற பொழுது ஒரு சஹாபியத்தான பெண்மணி எஞ்சி கேட்டாங்க, யார் சொல்லலாம், இதோ என் கையில் குழந்தை இருக்கிறது, அலிஹாதா ஹஜ்ஜுன்,
இந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜு கடமையா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை, அப்படி போகும்பொழுது கூட்டிட்டு போனா அந்த குழந்தை செய்யக்கூடிய வணக்கம் உமக்கு நன்மை தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபித்தான பெண்கள் பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க. ஹஜ்ஜுடைய காரியத்தை செய்கிற பொழுது இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜான்னு கேட்டு, இல்ல இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை, அந்த குழந்தை நீங்க அழைச்சிட்டு போனீங்கன்னா அவர் செய்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டும் இல்ல அருமையான மோமின்களே, ஹஜ்ஜின் சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்ல ஆயிஷா ஒரு இடத்துல கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நரல் ஜிஹாத அஃதல் அமல், வணக்கங்களில் சிறந்தது நீங்கள் போர் செய்வதில் சொல்லிவிட்டீர்கள். அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு போருக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனுமதி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்குன்ன ஜிஹாதுன், உங்களுக்கு ஜிஹாத் என்பது கிடையாது, மாறாக அல் ஹஜ்ஜு வல் உம்ரா, அந்த ஹஜ்ஜு உம்ரா தான் உங்களுக்கு ஜிஹாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. அப்படின்னா பலகீனமான பெண்கள் போர்க்களத்திற்கு செல்லக்கூடாது, பெண்கள் போர்க்களத்துக்கு செல்லக்கூடாது, நன்மை வேண்டும் என்று சொன்னால் அந்த போர்க்களத்தின் நன்மை உங்களுக்கு ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஹஸன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தோழர் வந்தாரு, இன்னி ஜபானு, நான் கோழையா இருக்கிறேன் யார் சொல்லலாம், போறதுக்கு பயப்படுறேன், நான் என்னால பயணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலும்ம இலா ஜிஹாதின் வலா ஷௌகத ஃபீல் ஹஜ், உங்களுக்கு போர்க்களத்துக்கு போக வேண்டாம், கோழையா இருக்கிறீங்க, சக்தியில போர்க்களத்துக்கு போகாதீங்க, உங்களுக்கு போர்க்களம் என்று சொன்னால் ஹஜ்ஜி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அருமையான மோமின்களே, ஹஜ்ஜி என்பது போர்க்களத்தின் நன்மையை பெற்றுத் தருகிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஹசம் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்தார், சொன்னாரு, இன்ன அபி அதரகுல் இஸ்லாம், என் பாப்பா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா ஒவ்வொரு சேகம் கபீரும், ரொம்ப வயசானவரா இருக்கார், ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருக்கார், வாகனத்தில் உட்கார்வதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு இந்த முடியாதவருக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம், உன் தந்தைக்கு கடன் வந்தால் நீ அடைப்பையா அடைக்க மாட்டாயா என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னாரு, ஆமாம் யார் சொல்ல, தந்தை கடன் வச்சிருந்தா மகனுக்கு தேன பொறுப்பு, அப்ப நான் கடனை நிறைவேற்ற என்று சொல்லும் பொழுது, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வின் கடனாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை உன் தந்தைக்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பத்ர ஹஜ் ஒரு காலத்தில் இருந்துச்சு. முன்னால அப்படின்னா இந்த ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க என்ன ஊர்ல இருக்கிற தொழுகையாளரை கூப்பிட்டு வாப்பா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கப்பாங்க. இவர் நினைச்சுவாருன்னா இவர் ஹஜ்ஜுக்கு போவாங்க, நியத்து பண்ணும் போது இன்னாருக்கா நான் ஹஜ்ஜு செய்கிறேன் அப்படின்னு நியத்து பண்ணுவாங்க. இப்போ குறைஞ்சு போச்சுங்க. முன்னாள்லாம் ஒரு ஊர்ல 4 பணக்காரர் இருக்காங்கன்னா அவங்க தாத்தா வாப்பாலாம் ஹஜ்ஜு பண்ண வச்சுங்களேன், ஏழை எளிய மக்களை கூப்பிட்டு நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காசு எவ்வளவு வந்தாலும் அந்த மனப்போக்கு உங்களுக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் வருத்தத்தோடு நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல அருமையான மொபைல்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்னை இம்ராத்து ஜுஹைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன உம்மி நதர்த தஹஜ்ஜ, என் தாயாரு ஹஜ்ஜுக்கு போகணும்னு நீயத் வச்சாங்க, ஆனா ஹஜ்ஜுக்கு போனதுக்கு முன்னாலேயே மௌத்தா போயிட்டாங்க. இவங்களுக்கு நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த முன்னாள் சஹாபி சொன்னாங்கல்ல, உங்க அப்பா கடன் வச்சிருந்தா கடன் அடைப்பியா அடைக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த அம்மாட்டி ரசூலா கேட்கிறாங்க, உன் தாயார் கடன் வைத்து விட்டு சென்றிருந்தால் அடைப்பியா அடைக்க மாட்டியா, அடைப்பேன் என்று சொன்ன பொழுது அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வின் கடனாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை அவர்களுக்கு பதிலாக நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். இன்னைக்கு என்ன போச்சுன்னா, ஹஜ்ஜுக்கு போறாங்க பார்த்தீங்களா, போகும் பொழுது ஆம்பளை நிச்சயம் வரமாட்டேன்றார், பொங்கலை நிச்சயம் ஹஜ்ஜுக்கு போறது, தன்னந்தனியாக பயணமே செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா 3 நாள் ஒரு பெண் மகரமான ஆண் இல்லாமல் வெளியே தங்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லி காட்டுகிறார். ஆனா இன்னைக்கு என்ன போச்சு, ஹஜ்ஜுக்கு போன முடிவெடுத்துட்டா பெண்கள் தானே அந்த ஆர்வம் போடாதுல, நான் எப்படியாவது போயிடுவேன்னு சொல்லி டிராவல்ஸ் போவான், டிராவல்காரன் சொல்லுவான், கவலைப்படாது நான் கூட்டு போறோமா, நீ கூட்டு போற பிரச்சனை அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கலையே, ஏன் ஒன்னு புருஷன் வந்திருக்கணும் இல்ல புள்ள வந்திருக்கணும், உன்னை திருமணம் முடிப்பதற்கு யார் ஹராமாக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மகரமான ஆள் வந்திருக்கணும் மார்க்கம் சொல்லுது.
இவர் டிராவல்ஸ்காரர் சொல்லுவார், கவலைப்படாதீங்கம்மா, நம்மளாம் அண்ணன் தம்பி மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனையாவது பிடிச்சி இது உன் அண்ணன், உன் தம்பி, இவன் மகன் சொல்லி மகரமா தூக்கி போட்டு ஹஜ்ஜுக்கு போறது. இப்படிப்பட்ட ஹஜ்ஜை மார்க்கம் கேடவில்லை, கேட்கவில்லை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அருமையான மோமின்களே, ரசூலுல்லாஹ் இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாங்க, யாருக்கு வசதி இருந்து மன் அத்தாக்கல் ஹஜ்ஜ ஃபலம் யஹுஜ், ஹஜ் செய்யறதுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, அவர் ஹஜ் செய்யல அப்படின்னா ஃபஸவாஉன் அலைஹி யஹூதியன் மாத்தா நஸ்ரானியன், அவர் மௌத்தா போகும்போது யூதனா மௌத்தா போனான்னா நஸ்ரானிய மௌத்தா போனாங்கன்னா அப்படின்ற ரசூலுல்லாஹ் கடுமையான வார்த்தை சொல்றாங்க. ஹஜ் செல்றதுக்கு காசு பையில எல்லாம் இருக்குது, போகாமே உட்கார்ந்துட்டு இருக்கா, செலவா உட்கார்ந்தா நபி சொல்றாங்க, நீ யூதனா நசரானிய மௌத்தா போறது நல்லது அப்படிங்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு கடும் வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னால் ஹஜ் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான மோமின்களே, ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஜி என்ன சொந்த பந்தெல்லாம் போய் சொல்லுவார். முன்னால் அப்படின்னா சொந்த பந்தம் சொல்லும் போது இவரும் அழுவார், ஏதாவது பாவம் செஞ்சா மனுஷங்க அப்படின்பார். அவங்க நினைச்சு அவங்க கண்டுபிடிச்சு அவங்க அழுவாங்க. இப்பெல்லாம் அப்படியே டாட்டா காமிச்சு போறவங்க பல பேர் சொல்லாமே போறாங்க. அது சொல்லாத சொன்னாங்க, சஃபான் அப்துல்லா இப்னு சஃபான் அவங்க சொல்றாங்க, எனக்கு வளர்ப்புல அபூதர்தாவுடைய குழந்தை, பெண் குழந்தை என்று இருந்தாங்க. இப்ப நான் ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அபூதர்தாவுடைய வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போலான்னு போனேன். அங்க போன அபூதர்தா இல்லை. அப்போ அவங்க வீட்டுல உம்மதர்தா இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன வீட்டுக்கு தேடி வந்திருக்கீங்களே, ஹஜ்ஜுக்கு போக போறீங்களா? எப்படி வீட்டுக்கு தேடி வந்திருக்கீங்களே, ஹஜ்ஜுக்கு போக போறீங்களா அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா ஹஜ்ஜுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த ஊர் என்ன சொன்னாங்களா, ஃபதுல்லாஹ் லனா பிஹைரின், எங்கெல்லாம் நல்லது கேட்பீங்களோ அங்கெல்லாம் எங்களுக்கு சேர்த்து நல்லது கேளுங்க அப்படின்னு ஊதர்தார் தான் சொன்னாங்க. அங்கே விடைபெற்று வர்றாங்க. கடைவீதிக்கு வந்து அபூதர்தார் தான் நிற்கிறாங்க. பார்த்த உடனே என்னப்பா இங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கிறான். இல்ல ஹஜ்ஜுக்கு போலான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன், நீங்க வீட்டுல இல்ல, இப்போ உங்களை பார்த்துட்டேன்னு. அப்ப அபூதர்தார் சொன்னாங்களா, எங்கெல்லாம் நல்லதை கேட்கிறீர்களோ அங்கெல்லாம் எங்களுக்கும் கேளுங்கள் என்று அந்த அபூதர்தார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்களா. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னார்கள் என்று அபூதர்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இரண்டு பேரும் சொன்னாங்க என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏன்னு சொன்னா சொல்லுவாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் ஹாஜ்ஜ வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், ஹாஜியுடைய ஹஜ் செய்யறாரு அவர் பாவத்தையும் மன்னிச்சிரு, அவர் யாருக்கெல்லாம் பாவமன்னிப்பு தேடுறாரோ அவர் பாவத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறார். இப்போ ஹாஜியா தனக்காக பாவமன்னிப்பு கேட்டார் அப்படின்னா நாம போகும்போது ஹாஜியா எங்க பாவமன்னிப்பா துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது யாரெல்லாம் என்ன துஆ செஞ்சுனாங்களோ அத்தனை பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னா ரசூல் துஆ செஞ்சாங்கல்ல, ஹாஜியின் பாவத்தையும் ஹாஜி யாருக்கெல்லாம் துஆ செய்யறாரோ அவரின் பாவத்தை மன்னிச்சுட்டாங்கல்ல, அதனாலேயே பெருமானார் அவர்கள் துஆ செய்ய சொன்னார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டும் இல்ல, அருமையான மூமின்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மார் வஃதுல்லாஹ், ஹாஜியும் உம்ரா செய்யக்கூடியவர் இருக்காரு, அல்லாஹ்வுடைய விருந்தாளிங்க. எப்படிங்க? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. இன் தஅவு அஜாபஹு, அந்த ரெண்டு பேரும் துஆ செஞ்சாங்கன்னா உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். வ இனிஸ்தக்ஃபருஹு கஃபர லஹு, அவங்க ரெண்டு பேரும் யாருக்காக பாவமன்னிப்பு தேடுறாங்களோ அவங்க பாவத்தை மன்னிக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அஷ்அரி சொல்றாங்க, அல் ஹாஜு யஸ்ஃபு மின் 400, ஒரு ஹாஜி 400 பேருக்கு ரெக்கமெண்ட் செய்ய முடியுமா? ஒரு ஹாஜி 400 பேருக்கு, தன் குடும்பமாக இருந்தாலும் தன் குடும்பம் அல்லாததாக இருந்தாலும் 400 பேருக்கு அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரார். இன்னொரு தெரிஞ்சுக்கங்க, ஹஜ் கடமை நடக்கும் காலம் எல்லாம் உலகாளியா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா லா யஹுஜ்ஜல் பைத், ஹஜ் செய்யும் காலமெல்லாம் உலகம் அழியாது. எப்போ ஹஜ் நிறுத்தப்படுகிறதோ அப்போ உலக அழிவினால் வந்துருச்சு அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அருமையான மக்களே, இப்படி பார்க்கிற பொழுது ஹஜ் நம்மளாம் செய்வதற்கு ஆசைப்படுகிறோம். பலரும் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம காசு பணம் முக்கியமே இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செல்வந்தர் தான் ஹஜ்ஜுக்கு வர நினைச்சிட்டு இருக்காங்க. செல்வந்தர்களை விட ஏழைகள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் ஏழைகள் தான் அதிகம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அழுத்தமான துவா இருந்துச்சு வச்சுங்களேன், காசு பணம்லாம் யாராவது கூட்டு போயிடுவாங்க.
நம்ம துவா தான் ரொம்ப முக்கியம். துவாவை அழுத்தமா கேட்டோம் அப்படின்னா அந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் நம்மை அழைத்து செல்வான் என்பதில் மாற்று கருத்தும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினாங்க. ஒரே செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். தொண்டையும் சரியில்லை, அதனால மெதுவாக பேச்சு போயிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களை பார்த்து நிறைய பேசணும் ஆசை. அது இப்ராஹிம் காபா கட்டிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு காபாவை கட்டிட்டோமே, எல்லாரும் இங்க வரணுமே அப்படின்னு ஆசை தெரிவிக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, வாத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், நீங்க ஹஜ்ஜுக்கா எல்லாரும் கூப்பிடுங்க அப்படின்னா, எதுக்கு ரிஜாரன் வாடா கூண்டு தாமிரி, எல்லா மலை முடுக்குகள்னு வருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். அல்லாஹ் இப்ராஹிம் கேட்டாங்க, நான் ஏறி கூப்பிட்டா எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும், அவ்வளவு தூரத்துக்கு மக்களே இல்லையே எப்படி கேட்கும். அல்லாஹ் சொன்னா, கவலைப்படாத, நீ நான் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே மலைக்கு மேல் ஏறினார்கள். ஒரு சத்தம் கொடுத்தாங்க. இந்த சத்தம் யாரின் காதலெல்லாம் விழுந்து லப்பைக் 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 என்று சொல்லி பதில் சொன்னார்களோ அத்தனை பேரும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. எந்த அளவுக்குன்னா வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிற பொழுது ஒருவர் லப்பைக் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் ஒரு ஹஜ்ஜுக்கு போவார். லப்பைக் லப்பைக் என்று 2 தடவை சொல்லியிருந்தாருன்னா அவர் 2 தடவை ஹஜ்ஜுக்கு போவார். இப்போ ஒரு ஹாஜியார் 10 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காருன்னு வச்சுங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்புக்கு 10 தடவை அவர் லப்பைக் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். விளங்குச்சுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கும் பொழுது மலக்குமார் கேட்டாங்களா, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனிதமான காபாவை கட்டிட்டு அழைக்கணும்னு கேட்கும் பொழுது நீ அனுமதி கொடுத்துட்ட, இப்ராஹிம் அழைச்சிட்டாங்க, நாங்களும் அழைக்கிறோமே அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா, உங்களுக்கும் அழைக்க ஆசையா, நீங்களும் அழைங்க அப்படின்னா. மலக்குமார் அழைச்சாங்க. அல்லாஹ் பார்த்தா, நானும் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைச்சான். இதை பார்த்து இப்லீஸ் சும்மா இல்லை. ஏன்னா பொதுவாக நல்லது செய்கிற மாதிரி கெட்ட செய்யறவன் யாரு? சைத்தான். அவன் சொன்னா, யாரும் நானும் அழைக்கிறோம் அப்படின்னா, உனக்கு ஏன்னா நானும் துருவம் பண்ணணும், நீ வாழ அப்படின்னா. இதுக்கு இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. யார் ஹஜ்ஜுக்கு சென்று மீண்டும் ஊருக்கு வந்து திருந்தி வாழ்கிறார்களோ, தப்பு தவறு செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ, இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு ஏற்றவர்கள். இப்ராஹிமுடைய அழைப்பு ஏற்றவர்கள். யார் ஹஜ்ஜுக்கு போய் மௌத்தா போயிடறாங்களோ அவங்க மலக்குமான அழைப்பை கேட்டவங்க. ஏன்னா மலக்குமான சப்தத்தை கேட்டு பல சமூகம் அழைக்கப்பட்டிருக்கு. அது யார் ஹஜ்ஜுக்கு போய் அங்கே மௌத்தா போயிடறாங்களோ அவங்க மலக்குமான அழைப்பை கேட்டவங்க. யார் ஹஜ்ஜுக்கு சென்று மீண்டும் ஊருக்கு வந்து இறைநேசம் செல்வாராக, உலகத்தின் ஆசாபாசம் இல்லாமல் யார் ரொம்ப சிறந்தவராக வாழ்றாங்களோ அவங்க அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றவர்கள். யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு மீண்டும் வந்து பழையபடியும் கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி திருந்தாம வாழ்ந்தான்னு வச்சுங்களேன், அவன் முடிவு பண்ணிக்கணும் யாருடைய அழைப்புல வந்திருக்கிறான், இப்லீஸுடைய அழைப்புல வந்திருக்கான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்லீஸுடைய அழைப்புல போறாங்க, எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய அழைப்புல போறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க ஈமான கொண்டு எடுத்து பாடு. இன்னும் சொல்ல போனா இந்த ஹஜ்ஜு செஞ்சுச்சாங்க வச்சுங்க, அவங்க ஒரு சின்ன ஒரு மமதை அல் ஹாஜ், ஏதாவது போட்டு போகும்போது ஹாஜியார் போடுங்க, என்ன ஹாஜிக்கு போடல அப்படிங்கிற. சில பேர் ஒரு கல்யாணம் நடத்த வச்சேன், அறுபோனது ஒரு தலைவர் வந்தார். அவரு என் பேரை போடுது அப்படின்னா, இல்லை ஹாஜியார் தப்தரில் உங்க பேர்லாம் போடுற இடம் இல்லை, வழி பேர் இருக்குது, சாட்சி பேர் போடலாம், உங்க பேர் போட முடியாது. நான் அல் ஹாஜ் என் பேரை போடுது அப்படின்னாரு. அது உங்க பேரே போட முடியாது, ஹாஜி இங்க போடுறது அப்படின்னு சத்தம் போட்டு வச்சுங்களேன். எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹஜ்ஜை செஞ்சுட்டா அந்த பட்டத்தை என்னவோ போட்டுத்தான் ஆகணும், அப்படி போடல அப்படின்னா அதனால சண்டை சச்சரவு வரக்கூடிய அளவுக்கு கேவலமாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றும். நாம் செய்யக்கூடிய ஹஜ் இருக்கிறதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்புல போகணும் இல்லையா, அல்லாஹ்வுடைய அழைப்புல போகணும் இல்லையா, மலக்குமார் அழைப்பையாவது போகணும். ஆனால் யாருக்கு அழைப்பு போயிடக்கூடாது, சைத்தான் அழைப்புல போயிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அங்கே பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடை பார்த்தோம் அப்படின்னா இவங்க எதுக்கு ஹஜ்ஜுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை போய் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமையான உண்மைகளை எதற்கு சொல்றோம் சொன்ன அடிப்படையில் ஹாஜிகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மஹல்லாவை சார்ந்த பல மக்களும் செல்ல இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த வாரம் நினைக்கிறேன் ஒரு கணவன் மனைவி நம்மகிட்ட இஷால சொல்லிட்டு எல்லாரும் முசாபா செஞ்சு துவா செஞ்சுட்டு போனாங்க. அதுபோல் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திருப்பூர் காட்டில் கடை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காசிம் அவர்களும், அதாவது செட்டித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஷேக் இஸ்மாயில் அவர்களும் அவர் குடும்பத்தார் ஹஜ்ஜுக்கு போறாங்க. இன்னும் பல பேர் ஹஜ்ஜுக்கு போறதாக தகவல் வருது. எனக்கு யாரும் வந்து சொல்லலை.
எதுக்கு சொல்லுவாங்கன்னா இவங்களை நாம் வழி அனுப்ப வேண்டும், துவா செய்ய வேண்டும், வானக்கா செய்ய வேண்டும், நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை மவராக ஆக்கி அல்லாஹ் இது போன்ற நமக்கு ஹஜ்ஜுடைய வாய்ப்பை நமக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. இந்த போர் சூழ்ந்திருக்கு இந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து செல்லக்கூடிய இந்த மக்களுக்கு எந்த விதமான அபாயகரம் வந்துவிடாமல் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து எப்படி தன்னுடைய திருநாட்டிலிருந்து செல்கிறார்களோ அது போன்று திருப்பி வருகிற பொழுது சாலிகான மக்களாக ஹஜ்ஜை மபூராக்கப்பட்ட மக்களாக திருப்பி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.